ஃபுல்லாகவே வந்து மூடப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து துருப்பிடிச்சு உடைஞ்சி சில சில பகுதிகள் வந்து கலந்து கீழே விழுந்துட்டு அந்த கொங்கிரீட் எல்லாம். அதே மாதிரி கிழக்கு மாகாணத்துக்கும் அவர் வரணும், வந்து அதை திறந்து வைக்கணும், இந்த பிறந்த நாளை கொண்டாடணும். அரசாங்கத்தால வழங்க இயலுமா? அதை நீங்க அங்க அங்க பார்த்து கேட்கணும். அரசாங்கத்தால வழங்க இயலுமா? 2024ஆம் ஆண்டு 100வது வருடத்தை வந்து பூர்த்தி செய்ய இருக்குது. இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து இந்த 2024ஆம் ஆண்டு முடிவுற்று புதிய ஒரு ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட இருக்குது. அந்த புதிய ஆண்டோட வந்து என்னுடைய இந்த பாலத்துக்கு வந்து 101வது வயசாக போகுது. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு எம்என்எஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நம்ம இன்றைக்கு நாம எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கல்லடி பாலத்திற்கு முன்பாக தான் நின்று கொண்டிருக்கோம். அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள அனர்த்தம் காரணமாக வந்து முழு இலங்கையுமே வந்து பாதிக்கப்பட்டது. அந்த வகையில் வந்து மட்டக்களப்பு நகரம் வந்து எவ்வாறு இருக்கின்றது என்பதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த பக்கம் அப்படியே போனமாக இருந்தால் ரிங்கோ, யாழ்ப்பாணம், கொழும்பு போன்ற நகரங்களுக்கு போகிறதுக்கான பிரதான பாதை தான் இது. இந்த பக்கமாக அப்படியே போனமாக இருந்தால் களுவாஞ்சிக்குடி, கல்முனை, அம்பாறை மாவட்டத்திற்கு போகிறதுக்கான பிரதான பாதை தான் இந்த பக்கம். சரி, நம்ம இப்போ வந்து மட்டக்களப்பு நகரத்துக்குள்ளே போகலாம். பழமையை போல மக்கள் வருகை தாராங்களா போகிறாங்களான்றதை எல்லா விடயங்களையும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த வழியால் வந்து இந்த போகிற வாகனங்களை பார்த்தாலே விளங்கும். உண்மையில் வந்து பழைய நிலைக்கு வந்து மக்கள் அனைவரும் வந்து திரும்பிட்டாங்க. ஆனால் இந்த காலநிலையை பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து சில டைமில் வந்து மழை பெய்து கொண்டிருக்கு, சில டைமில் வெயில் அடிச்சு கொண்டிருக்கு, சில டைமில் காத்தடிச்சு கொண்டிருக்கு. இப்படி வந்து உண்மையில வந்து எதிர்ப்பு கூற முடியாமல் இருக்கு இந்த வானிலையை. சரி, எவ்வாறு இருந்தாலும் தற்போது வந்து இந்த வெள்ள நீரெல்லாம் வந்து கடலை நோக்கி ஓடி முழுமையாக வந்து வற்றி விட்டது. சரி, நம்ம இப்போ மட்டக்களப்பு நகரத்துக்குள்ளே போய் எவ்வாறு இருக்கின்றத இந்த வீடியோ கூட பார்ப்போம் வாங்க. சரி, நம்ம முதலாவது இந்த மட்டக்களப்பு நகரத்தில் வந்து பார்க்க போகிற முதலாவது விடயம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பாலம், கல்லடி பாலத்தை நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம். அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றத பார்க்க போகிறோம். அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் சங்குப்பட்டி பாலத்துக்கு கூட பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது. அப்படியே இழப்புகள் வந்து உண்மையிலே நம்முடைய கல்லடி பாலத்துக்கு ஏற்பட்டுன்றதை நம்ம முதலாவது பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உண்மையில வந்து இது ஒரு பிரித்தானிய கால பகுதியில் ஆங்கிலேயரால் 1924ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பாலம். தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு உண்மையில வந்து 100 வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது. 100 வருடம் ஒரு பழமை வாய்ந்த ஒரு பாலத்தை நாங்கள் மேலே பார்க்க போகிறோம். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்படி ஒரு பாலம் இருக்கிறது வந்து அனைவருக்குமே ஒரு பெருமை தான். அப்படியே போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பாலத்திற்கு முன்பாக வந்து சுவாமி விவேகானந்தர் சிலை வந்து இருக்குது. மட்டக்களப்பு நகரத்திற்கு வருகின்ற மக்களை வரவேற்கிற மாதிரி தான் வந்து உண்மையிலே இந்த சுவாமி விவேகானந்தர் ஐயாவோட சிலை வந்து அமைந்திருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்க நம்ம முதலாவது வந்து நம்முடைய கல்லடி பாலத்தை போய் பார்ப்போம் வாங்க. இடது பக்கம் தெரிகின்றது தான் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த பாலம். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்முடைய பழமை வாய்ந்த இந்த கல்லடி பாலம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நடைபாதை. தற்பொழுது வந்து ஃபுல்லாகவே வந்து மூடப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து துருப்பிடிச்சு உடைஞ்சி சில சில பகுதிகள் வந்து கலந்து கீழே விழுந்துட்டு அந்த கொங்கிரீட் எல்லாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து உண்மையிலே இன்றைக்கு வந்து இந்த வீடியோ எடுக்க வந்தான காரணம் எங்களுடைய வீடியோ வந்து நிறைய புலம்பெயர்ந்த உறவுகள் பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ அந்த வகையில் வந்து இந்த ஆண்டு வந்து நம்மளுடைய மட்டக்களப்பு நகரத்தை தாண்டி அனைத்து பகுதிகளிலும் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு கொண்டு ஏற்பட்டு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினது. அந்த வகையில் நாங்கள் இந்த மட்டக்களப்பு நகரம் வந்து எவ்வாறு இருக்குன்றதை பார்க்க வந்திருக்கோம். முக்கியமாக வந்து நம்மளுடைய கல்லடி பாலத்திற்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கா, இல்லை பழையபடி இருக்குதா அப்படின்றது பார்க்க தான் வந்து நாங்கள். என்னன்னு சொன்னால் அண்மையில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சங்குப்பட்டி பாலத்துக்கு கூட ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அது மாதிரி நம்முடைய கல்லடி பாலத்துக்கு ஏற்பட்டிருக்கா, இல்லை நல்லபடியாக இருக்கான்னு பார்க்க வந்தீங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணா. இல்லை சில பகுதியில் வந்து உடைஞ்சு கிடக்குது. உண்மையிலே துருப்பிடிச்சு சில கம்பியெல்லாம் வந்து அறந்துருக்கு. அப்போ அது மாதிரி அது பாலம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு என்ன இந்த பாஸ்ட் இது பாலம் உடைஞ்சி இந்த பாலத்தில் இது பேஸ் முடிஞ்சு 16 வருஷமா ஆயிட்டு. அது இந்த பாதை வழி கொண்டு திறந்து போயிட்டு பாதையில் அந்த இந்த ஆண்டு வரைக்கும் தான் பாதிக்கலான்ற ஒரு அந்த ஆண்டு வந்து 16 ஆண்டு முடிஞ்சு 14 இது எக்ஸ்பெக்ட் முடிஞ்சுமா எக்ஸ்பைர் ஆயிட்டு. நம்ம மக்கள் இந்த பாதை இந்த நம்ம சைட் பாதையில இப்ப நடக்கல. சைட் பாதை மட்டும்தான் விழுந்துருக்கு. இதால பெரிய வாகனங்கள் இப்ப போக இயலாது. அதுக்காக புது பாலம் போட்டிருக்காங்க. அதை புது பாலத்துல எக்ஸ்பர்ட் பழைய பாலம் தாங்காது. பழைய பாலம் இன்றைக்கு இருந்தாலும் அது பாலம் தான். ஒரு சுனாமி வரக்குள்ளையோ இந்த சுனாமி ஒன்று வந்தது, பழைய பாலம் தான் நின்றது. இன்றைக்கு இதே மாதிரி ஒரு சுனாமி உருவாக்கப்பட்ட புதிய பாலம் வந்து உடைஞ்சுது. புதிய பாலம் மஹிந்த அரசாங்கத்துல புதிய பாலம். இது இந்த வெள்ளம் வந்து
57ஆம் ஆண்டு தான் வந்ததான். அதுக்கு பிறகு பழையாக்கள் சொல்லுவாங்க இப்பதான் இந்த வெள்ளம் இப்போ வந்துருக்கு. அப்ப அதுக்கு பிறகு நம்ம சூறாவளி ஏங்கண்ட நம்ம அடுத்தது வந்து சுனாமி ஏகண்ட நம்ம சுனாமி இருக்கக்குள்ள இந்த பாலம் இருந்ததா. இந்த பாலம் தான், அந்த பாலம் சுனாமி பிறகுதான் கட்டுப்பட்ட பாலம். இதுல வந்து சுனாமில வந்து தண்ணி வரக்குள்ள அந்த போட் அது இதெல்லாம் அட்டிப்பட்டு இதுல வந்து அவ்வளோ பேரை நாங்க ஒரு சைட்ல காப்பாத்தினதும் கயிறை போட்டு இறக்கி தூக்குன காலமெல்லாம் இருந்தது அந்த டைம். இப்போ வந்து இந்த வெள்ளம் வந்து அந்த 57ஆம் ஆண்டு வந்துச்சலோ அந்த சைட்டுக்கு பிறகு இப்போ இது முதலாவது வெள்ளம். இதெல்லாம் வந்து எங்கட அந்த ஏரியாவில் வந்து இந்த தண்ணி உலகத்துக்கு தான் ஏறுனே தவிர நம்மட ஆக்கள் ஒரு ஆக்களுக்கு இங்கே கல்லடி டச்பார் கல்லடி டச்பார் கல்லடி மோத்துவாரம் சரண வீதி அந்த இதுக்குள்ளே எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை எல்லாம் நம்மட இஞ்சால நம்ம நகர பகுதியில் நடந்தது. அவ்வளோதான். அதுகளுக்கு உண்மையாக நிவாரணம் கொடுக்கவே வேணும். இது ஆறாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி என்னதான் இருந்தாலும் சரி அவைகளுக்கு நிவாரணம் கொடுக்கத்தான் வேணும், சாப்பாடும் கொடுக்கத்தான் வேணும். வேண்டாக்கா இவ்வளோ பிள்ளைகள் நம்மளும் பிள்ளைய பெற்றனம்மா என்ன அந்த பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறது நம்மளாம் பார்த்துருக்கல. நம்மளும் போய் நம்மளுக்கும் அந்த அளவுக்கு வேண்டிய அளவுக்கு அந்த இது இல்லை, செய்யக்கூடிய வசதி இல்லை. அது அவைகளுக்கு செய்யத்தாமா மொத்தமா செய்யத்தாமா. மற்றது பாதிக்கப்பட்டது இந்த உப்போட இருக்கிறது. இந்த உப்போட சின்ன உப்போட பெரிய உப்போட மற்றது புளியரி கூட மக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு நிச்சயம் உங்களால் வேண்ட உதவி செய்யலுமோ செய்யுங்க. எங்களை விடுங்க கல்லடி பக்கத்தை என்னன்னு சொன்னா நாங்க உதவி செய்ய வரல. ஆனா வந்து உண்மையை பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அவங்க சொல்றாங்க சில பகுதிகள் சில கிராமங்களை சொல்றாங்க இந்த கிராமங்களுக்கு உண்மையில வந்து கண்டிப்பா வந்து உதவி கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில பாதிக்கப்பட்டிருக்காங்க, கஷ்ட நிலைமையில இருக்காங்கன்றத அண்ணாக்கள் கூறுறாங்க. ஜனாதிபதி என்ன கூறியிருக்கிறார்? இந்த வெள்ள அனாத்துல சிறியோர் இருந்து பெரியோர் வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்கார். அது அரசாங்க உத்தியோர் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டா கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அதை உங்களால வழங்க இயலுமா? எங்களால வழங்க முடியாது, எங்கிட்ட அந்த இல்ல அரசாங்கத்தால வழங்க இயலுமா? அதை நீங்க அங்க பார்த்து கேட்கணும். அரசாங்கத்தால வழங்க இயலுமா? மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் பல பேர் இருக்காங்க. வந்து நானும் வந்து தகவல் ஒரு அரசாங்க உத்தியோகம் தான் இருந்தாலும் வருஷ காலம் சாகும் வரைக்கும் வெள்ளத்திலாம் மிதக்கிறேன். நான் பதிவு செய்ய போற நேரம் நீங்க அரசாங்க உத்தியோகத்தர் உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று கூறுறாங்க. ஆனா இப்ப இருக்க ஜனாதிபதி என்ன கூறுறார்? பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கும் வழங்குங்கள் என்று அதை நாங்கள் அவர் நடைமுறைப்படுத்தினால் ஓகே. பட்டத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விடயம் 1924ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் இப்போ தற்பொழுது வந்து 2024ஆம் ஆண்டு 100வது வருடத்தை வந்து பூர்த்தி செய்ய இருக்குது. இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து இந்த 2024ஆம் ஆண்டு முடிவுற்று புதிய ஒரு ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட இருக்குது. அந்த புதிய ஆண்டோட வந்து என்னுடைய இந்த பாலத்துக்கு வந்து 101வது வயசாக போகுது. என்ன அதை நம்ம ஒரு பிறந்தநாளை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் மட்டக்களப்பு மக்கள் அனைவரும். அதான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமா நினைக்கிறேன். அது வெட்டதான் இப்ப இருக்கிற ஜனாதிபதி இங்க வந்து அதை கட் பண்ணி எங்களுக்கு கிளியர் பண்ணி தரணும். அது சந்தோஷம். ஜனாதிபதி ஐயா வர சொல்லி சொல்றீங்க. வரணும் ஒரு ஜனாதிபதி நிச்சயமாக எங்களுக்கு வரணும். வந்து மட்டக்களப்பு மக்களையும் பார்த்து சந்தோஷப்படுத்தி போறோம். கொண்டாடும். அதான் எங்கட சந்தோஷம். மீன் பாடும் தேனாடா மட்டக்களப்பு என்ற பேரோண்டு மீனே பாடுமான். இதான் இது மீனே பாடும் மீன் பாடம் தேனாடா
இதுக்கு பாட்டே மனோரம் படிச்சான் அப்படிதான் பாட்டு. நாங்க இங்க இருக்கிற அவ்வளோ பேரு இந்த ஊரவன் தான். இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தாக்கள் தான் அவ்வளோ. கண்டிப்பா நம்மளுடைய வடக்கை நோக்கி நம்முடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சார் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பயணிச்சிருந்தார். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் வந்து நின்று நம்மளுடைய இந்த கல்வி பாலத்துக்கு வந்து ஒரு நாங்கெல்லாம் வந்து எங்களுடைய ஜனாதிபதியோட கை கொடுத்து அவரை ஆதரிச்சு ஒழுங்கரை நீங்க செய்ய வேண்டும். வடமானத்துக்கு போனதுக்கு இங்க வரும். அதே மாதிரி கிழக்கு மாநிலத்துக்கும் அவர் வரணும் வந்து அதை திறந்து வைக்கணும். இந்த பிறந்த நாளை கொண்டாடணும். அதே எங்கட நாங்க பழகி வைராக்கியம். நாங்க செத்தாலும் பரவாயில்ல, எங்கட பிள்ளைகள் கண்டிப்பா அப்படி நடக்காது இல்ல பார பர்த்டே இதே இதுல இந்த பாலத்துல கொண்டாடணும். சமுதாயம் இதுதான் என்று தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மட்டக்களப்பு நகரத்தை வந்து முழுமையாகவே சுற்றி பார்வையிட வந்த நாங்கள். ஆனால் கல்லடி பாலத்தில் வந்து நிற்கும் போது இப்போ எங்களுக்கு தெரியும் இது 100வது வருடத்தை வந்து பூர்த்தி செய்ய இருக்குண்டு. அப்போ நிறைய அண்ணாவங்க நிறைய ஐயாவங்கலாம் வந்து நின்று நிறைய வேண்டுகோளையும் வந்து இவ்வளத்தை வந்து எங்கள்கிட்ட வந்து வச்சாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஜனாதிபதியிடம் போய் சேரும் வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விடயம் இது. எதிர்வருகின்ற ஒரு சில வாரங்களில் வந்து 2025ஆம் ஆண்டு வந்து புதிய ஒரு ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட இருக்குது. எங்களுடைய கல்லடி பாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 101வது பிறந்த நாள். நாங்கள் வந்து நியூ இயர் அன்று, அதாவது 1ஆம் தேதி அன்று இந்த இடத்துல வந்து நாங்கள் கேக் வெட்டுறோம். சரி, ஓகே, பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் எல்லாரும் பாய் ஆடுங்க. சந்தோஷமா கேக் வெட்டுவோம்.